ஒருத்தர் நம்மளை விட்டு போகும்போதும் சரி, இல்லை நம்மளை வெறுத்து ஒதுக்கும் போதும் சரி, அவங்க கூட இருந்த பழைய நினைவுகளும், அவங்க கூட இருந்த அன்பு காட்டின அந்த நினைவுகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கோம். ஆனால் அது அவங்களுக்கு வருமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுவும் அவங்களுக்கு வரும். ஆனால் அதை பெருசாக அவங்க பொருட்படுத்துறதில்ல. நாம் பழசையை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அதை மறக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க நம்மளை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தினாலும் நாம் அவங்க மேலே ஒரு அன்பு காட்டினா போதும். இப்போ நாம் அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு இல்லை, மனசளவில் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் போதும். சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. அதாவது நம்மக்கிட்ட இருந்தவங்க பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை நம்ம கூட இருந்த பொருட்கள் எல்லாம் நம்மக்கிட்ட விட்டு போயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்மளோட மனசு எப்படி இருக்கணும் அதை பற்றிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த மேலே அதாவது ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, ஏற்கனவே இருந்த விஷயத்த இழந்து தவிச்சாலும் சரி, உங்கள் மனநிலை ஒரே சரிசமமாக இருக்கணும். அதாவது பேலன்சிங் ஸ்டேட்டில் இருக்கணும். அதாவது நெகட்டிவாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப ஒரு வெறுப்படைஞ்ச ஒரு துன்பத்துலேயும் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒருத்தங்க உங்களை கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாவே போதும். உங்களை கோவப்படுத்தும் போது நீங்கள் மௌனமாக இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்கிறீங்க, அமைதி நிலைக்கு கொண்டு போயிடுறீங்க. அப்போது அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம், என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மனசை தயார்படுத்துகிறீங்க. இல்லை அவங்க கூடயே சேர்ந்து ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டீங்க அப்படின்னா, அது அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கான தீர்வு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தீர்வு கிடைக்காது. ஸோ ஒருத்தங்க உங்களை காயப்படுத்துகிறாங்க, கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். உங்களை யாராவது விலக்கி வைக்கிறாங்க, அதாவது ஒதுக்கி வைக்கிறாங்க, உங்கள்கிட்டருந்து விலகி போகிறாங்க, இல்லை பிடிக்காம உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெறுப்பான கவலையால் பழசை நினச்சிட்டு அழுதுட்டு வேதனைப்பட்டுட்டு இருப்பீங்க. நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபரை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். நமக்கு தேவையான பொருட்களும் தான் இதில் அடங்கும். இப்போ நமக்கு தேவையான விஷயங்களும் இல்லை வேலையோ எது சம்மந்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை அது போல் ஒப்பிட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் சொல்கிறது ஒரு பர்சனை பற்றி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்போது நீங்கள் ஒரு வெறுப்பாக ஒரு கஷ்டத்துலேயே நீங்கள் அப்படி இருக்க வேணாம். ஒதுக்கி வச்சிட்டாங்களா, சரி, அவங்க நம்மக்கிட்ட சேருவாங்க, திரும்பவும் நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ரியல் லைஃப்பை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேலை, அதாவது ஒரு வேலை சம்மந்தமான விஷயங்களை நம்ம தேடி போகும்போது நிறைய உதாசீனப்படுத்துவாங்க, நிறைய ரிஜெக்ட் ஆகும். உனக்கு அந்த திறமை இல்லை, இந்த திறமை இல்லை, நிறையா உனக்கு திறமைகள் இல்லாமல் இருக்குது, நீ நிறையா வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அதிகமாக பேசுவாங்க. இதை பற்றி பேசும்போது என்னென்னா, நமக்கே ஒரு தாட் வந்துடும். அதாவது நம்மக்கிட்ட எந்த திறமையுமே இல்லையோ, நம்ம இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் போயிடவே கூடாது. உங்களை யாராவது உதாசீனப்படுத்தினாலோ இல்லை விமர்சனம் பண்ணாலோ
அதுலேருந்து உடைஞ்சு போகாமல் நம்மளால் முடியும், நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சது அவ்வளோதான், நம்மளால் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு சக்ஸஸான விஷயங்கள் இருக்கும், அதை பற்றி நீங்கள் சிந்திக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன சொல்லித் தரீங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம இதையும் ஈஸியாக பண்ணிடலாம், நமக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அதுக்கப்புறம் ஒருத்தங்க நம்மள அவமானப்படுத்துறாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டு ரொம்ப அவமானங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் வந்து அழுது அந்த உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்திடக்கூடாது. எந்த ஒரு டைம்லேயுமே வந்துட்டு நீங்கள் அழுது இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்னிங் டிசையர் சொல்லுவாங்கள்ல, அந்த பர்னிங் ஒரு ஒரு தீப்பொறி வந்து அணைஞ்சிரும். அதே வந்து நீங்கள் அழுகாமல் வைராக்கியத்தோடு நான் போராடுவேன், நான் இதை சாதிச்சு காட்டுறேன், என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேல்ல, நான் இது ஒன்றால் பண்ணி காட்டுறேன், இந்த அளவுக்கு நான் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு அந்த தீப்பொறி உண்டாகும். அதுவே வந்துட்டு நீங்கள் அழுதுட்டீங்க, அந்த டைமில் நீங்கள் ஸ்லிப்பாகி அழுதுட்டீங்க அப்படின்னா, அந்த உணர்ச்சி வந்து கண்ணீர் வழியாக வெளியே வந்துடும். அப்போது அந்த வரும்போது உங்களோட வேதனைகள் தான் வந்து மிச்சமாக இருக்கும். அதுவே வந்துட்டு அழாமல் தாக்கு பிடிச்சி உங்களால் பண்ண முடியும். எனக்கு வந்து பக்கபலமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, கடவுள் இருக்காங்க, பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கடவுளே இறங்கி வந்து உங்களுக்காக உதவி பண்ணுவார். நான் இந்த இடத்துல கடவுள்னு சொல்கிறது பிரபஞ்சம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கடவுளும் ஓகே, பிரபஞ்சம் இருந்தாலும் ஓகே. இந்த விஷயத்த நீங்கள் பண்ணும்போது நிறைய தோல்விகளை வந்து நீங்கள் சந்திக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஒரு தோல்வியாக மட்டுமே உங்களை வந்து சேரும். நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னேறுவோம், அடுத்த கட்டமே வந்து அடுத்தது தோல்வி தான். நம்ம அதை தாண்டி இன்னொரு விஷயத்த முன்னேற்று செய்வோம், அதுக்கும் வந்து தோல்வி தான் வந்து சேரும். அது வந்துட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சுட்டு திருப்பி நம்ம முன்னேறுவோம், திருப்பி தோல்வி வரலாம். இந்த மாதிரி தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வந்தாலும் அதிலேருந்து ஒரு ஒரு சலிப்பு தன்மையை அடையாமல் நாம் இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த விஷயத்த அடைவேன், நான் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நான் வந்து எனக்கான ஒரு தேடலை நான் உருவாக்கிக்கிட்டேன், எனக்கான விஷயங்களை என்னால் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எண்ணங்களும் பாசிட்டிவான வார்த்தைகளும் மட்டுமே தான் உங்கள் மூளையிலையும் சரி, சிந்தனையிலையும் சரி, தூக்கத்தில் கூட உங்ககிட்ட இருக்கணும். எந்த நேரத்தில் யார் வந்து எது சொன்னாலும் அது அவங்களால முடியாது, உன்னால் முடியலன்னா விட்டுரு அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஒரு டைமில் இதை வேணால் விட்டுறலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் அப்படியும் வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. அப்படி எண்ணங்கள் வந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தான முடிவு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு வெற்றி பயணத்தோடவே இருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சின்ன வெற்றியோ இதை ஒரு டிசைர் கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கோல் வச்சுருப்பீங்கள்ல, இதை நான் ரீச் பண்ணணும், இதை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை மாதிரிலாம் நீங்கள் ரீச் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்காக வெற்றியை வந்து பாராட்ட வேணாம். ஸோ அப்படி பாராட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸோட வேகம் வந்து குறைஞ்சிரும், அந்த வேகம் வந்து குறைஞ்சிரும், மெயின் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வேகம் குறைஞ்சிரும். அடுத்தது யாராவது ஒருத்தங்க வந்துட்டு காயப்படுத்துகிறாங்க, நீங்கள் உங்களை விஷயத்த வந்துட்டு புரிஞ்சிக்காம கேலி பண்ணி சிரிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வராது, இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நீங்கள் அதிலேருந்து அதனால் நம்பி காயப்பட்டுறக்கூடாது. இதெல்லாம் நடக்காது, நம்ம பண்ணுறது முட்டாள்தனமாக, நம்ம புத்திசாலித்தனமாக தானே எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மனசை வந்து குழப்பி காயப்பட்டுக்கக்கூடாது. இதனால் நீங்கள் அடையக்கூடிய பொருள் அந்த விஷயத்து மேலே இருக்கக்கூடிய வேகத்தை அது குறைக்குது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த சில பாயிண்ட்ஸில் நான் சொன்னேன்ல, இப்போ இதிலெல்லாம் வந்துட்டு மெயினாக ஒரு கோல் என்ன, ஒரு தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஒரு நெகட்டிவான அவமானங்களை சந்தித்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த அந்த கோலை அடையிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சமமான நிலையில் தான் இருக்கணும், சமமான மனநிலையில் தான் இருக்கணும்.
ஒரு பேலன்சிங் மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். அடடா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு கீழேயும் விழுந்துடக்கூடாது. அதாவது வருத்தப்படவும் கூடாது. இல்லை ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு அடடா இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமான மனநிலையிலும் போகக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரும். நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டீங்க உடனே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அதுக்கு ஈக்குவலான இல்லை அதுக்கு பெரிய துக்கம் வரும், வருத்தங்கள் வரும். அதுவே துக்கப்பட்டுட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஈக்குவலான இல்லை அதுக்கும் அடுத்த பெருசாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷங்கள் வரலாம். இப்படி மாறி மாறி வரும். அப்போ வந்துட்டு நம்ம இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நாம் ஒரு பேலன்சிங் மைண்ட் செட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம உங்கள் கோலை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். அதாவது கஷ்டம் வந்தாலும் ஓகே, கஷ்டம் வந்துடுச்சா ஓகே, நம்ம கோலை பார்க்கலாம். சந்தோஷமா ஆமாம், இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அடுத்தது நம்ம அந்த மெயின் கோலை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் மைண்ட் செட் வந்து ஒரு பேலன்சிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட லிவிங் அண்ட் வின்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் தவறாமல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.